அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அதாவது இப்போ இஸ்லாத்துடைய மார்க்கத்தில் ஒருவன் முஸ்லீமாக பிறந்து விட்டால் அவன் பிறந்தது முதல் கடைசி அவன் மரணிக்கிற நொடி வரைக்குமே ரசூலுல்லாஹ் என்ன சொன்னாங்களோ அதை பின்பற்றணுன்றது நம்மளுடைய கடமை. அப்படி ஒரு குழந்தை இஸ்லாத்தில் பிறக்குதுன்னா அந்த குழந்தையுடைய காதில் வலது காதில் பாங்கு சொல்லணும், இடது காதில் இக்காமத் சொல்லணும் அப்படின்றது நம்மளுடைய நடைமுறையாக இருக்குது. அப்படி பாங்கு சொல்லி அந்த குழந்தையுடைய காதில் ஊதுவது மார்க்கத்தில் கூடுமா, அனுமதி உண்டா? பிறந்த குழந்தையின் காதில் பாங்கு சொல்லி ஊதுறாங்கள்ல, இது நடைமுறையில் இருந்துக்கிட்டு வருது. இதுக்கு மார்க்கத்தில் ஆதாரம் உண்டா, கூடுமா, ஆதாரம் உண்டா அப்படிங்கிறத ஹஸரத் அவர்கள் கேள்வி வச்சிருக்கிறாங்க. இது மார்க்கத்திலே ஆதாரம் உண்டு. இன்னும் சொல்ல போனால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் செய்த ஒன்று, அவங்களுடைய பேர பிள்ளைகளுக்கு செஞ்சுருக்கிறாங்க. கண்மணிய நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அத்தன ஃபி உதுனில் ஹஸன் இப்னு அலி ரலியல்லாஹு அன்ஹு, ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவளுடைய மகன் ஹஸன் ரலியல்லாஹு அன்ஹு, அலி ரலியல்லாஹு அன்ஹுடைய மகன் ஹஸன் ரலியல்லாஹு அன்ஹு. அந்த ஹஸன் ரலியல்லாஹு அன்ஹு பிறந்த உடனே அப்படி தான் வருது, ஹீன வலதத்துஹு ஃபாத்திமாண்டே வருது வாசம். ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா ஹஸன் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை ஈன்றெடுத்த உடனே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹஸன் ரலியல்லாஹு அன்ஹுடைய காதிலே பாங்கு சொன்னார்கள். பிஸ்ஸலாத்தி, தொழுகைக்காக நாம் சொல்லுகிற பாங்கை. ஏன்னா அது கூட சில பேர் விலை கொடுத்துருவாங்கள்ல, அதான்டா அறிவிப்புங்க, ஏதோ ஒரு அறிவிப்பு செஞ்சாலும் இப்படி யாராவது விளக்கம் கொடுத்துருவாங்க. அந்த ஹதீஸே வருது, பிஸ்ஸலாத்தின்னு வருது. தொழுகைக்கு எப்படி சொல்கிறோம் பாங்கு, அதே பாங்கு சொன்னாங்க. இது திருமதியிலே பதிவு செய்யப்பட்ட ஹதீஸ். அப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செஞ்சு காட்டினது. சரி, இதனுடைய பலன் என்ன அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதையும் இன்னொரு ஹதீஸில் சொல்லி காட்டுறாங்க. மண் உளிதலகு, ஒரு ஆளுக்கு ஒரு குழந்தை பிறந்துச்சு, அந்த குழந்தையினுடைய வலது காதிலே பாங்கு சொல்லியும் இடது காதிலே இகாமத்து சொல்லியும் ஊதினால் லம் ததுர்ரஹு உம்மு சுபியான், உம்மு சுபியான் அந்த குழந்தைக்கு எந்த இடையூறையும் ஏற்படுத்தாது. முஸ்னத் அபி அலாவில் பதிவு செய்யப்பட்ட ஹதீஸ். உம்மு சுபியான் என்ன தெரியுமா? இந்த ஒரு வகையான ஜின், இந்த ஜின் பிடிக்கிறதுல நம்ம பல வகையாக சொல்லுவாங்க. பேய் பிடிச்சிருச்சு அப்படிம்பாங்க, பார்வைப்பட்டுச்சு அப்படிம்பாங்க. பார்வைப்பட்டுச்சுன்னு சொன்னால் அந்த ஜின்னுடைய பார்வைப்பட்டுச்சுன்னு அர்த்தம். இந்த மாதிரி இந்த ஜின்னிலே ஒரு வகை இருக்கிறது, அதுவும் முஸ்பியான். அது குழந்தைகளுக்கு பாதிப்பை ஏற்படுத்தும். நீங்கள் குழந்தைகளுக்கு பாங்கிக்காமல் ஓதிட்டா அந்த ஜின்னுடைய பாதிப்பு குழந்தைக்கு ஏற்படாது என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உத்தரவாதம் தர்றாங்க. அதனால தான் பிறந்த குழந்தையுடைய காதில் பாங்கு சொல்லி சொல்லி நாம் ஊதி கொண்டிருக்கிறோம் அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கொள்வோம். ஆனால் ஒரு வருத்தத்துக்குரிய விஷயம் என்னென்னு கேட்டால், இந்த வஹாபிகளுடைய குழந்தைகளுக்கு இந்த நற்பாக்கியம் இல்லாமல் போச்சு. ஏன்னா இந்த கருத்தை அவங்க மறுக்கிறதுனால அந்த குழந்தைகள் பிற்காலத்தில் சொன்ன ஜமாத்தா மாறிடும், அது வேறு விஷயம். ஆனால் ஒரு வஹாபிக்கு பிறந்தோங்கிறதுனால இப்படிப்பட்ட உயர்ந்த நசீபை அந்த குழந்தைகள் இழந்துடுது. ஏன்னா பிறந்த குழந்தையினுடைய காதில் இந்த உலகத்திலே பேசப்படுகிற வார்த்தைகளில் முதலாவது வார்த்தை அல்லாஹ்ங்கிற வார்த்தை தான். அதுதான் இந்த பாங்குடைய நோக்கமே. ஃபஸ்ட்டு அல்லாஹ் அக்பர் தானே, அந்த வார்த்தை முதல்ல போகணுங்கிறத நோக்கம். ஆனால் இதை மறுக்கிறவர்களுடைய குழந்தைக்கு இந்த நசீபு இல்லாமல் ஆகிவிட்டது என்பது ஒரு வருத்தத்துக்குரிய விஷயம்தான். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. பிறந்த குழந்தையுடைய காதில் பாங்கு சொல்லலாம், அது சுன்னத்தில் உள்ளது, ரசூலுல்லாஹ் அதை செஞ்சுருக்காங்க அப்படின்னு ரொம்ப தெளிவாக சொன்னீங்க, அல்ஹம்துலில்லாஹ். இப்போ அது ஒரு பிறந்த குழந்தை, அந்த குழந்தையுடைய வாப்பாவுக்கு வலது காதில் இடது காதில் எந்த காதில் பாங்கு சொல்லணும் அப்படின்னு தெரியாமல் வலது காதில் இக்காமத்தும் இடது காதில் பாங்கும் சொல்கிறாங்க. இப்படி சொன்னால் மார்க்கத்தில் அதுக்கு என்ன ஆகுமானது அப்படின்னு சொல்லுவாங்க. நல்லது. இப்போ ஏற்கனவே கொடுக்கப்பட்ட பதிலிலிருந்து ஒரு துணை கேள்வியை கேட்டுக்கிறாங்க ஹஸரத் அவர்கள். இப்போ பாங்கு என்பது குழந்தையின் வலது காதில், இகாமத் என்பது குழந்தையின் இடது காதில். ஒருவர் இதை செய்கிறாரு, ஆனால் காதை மாற்றிட்டார். இப்போ ஹஸரத்து கேட்டாங்க, அவர் தெரியாது, அவர் வலது காதா இடது காதா அந்த சட்டம் தெரியாதனால மாற்றி செஞ்சுட்டாரு அப்படியும் இருக்கலாம். அல்லது இந்த சட்டம் தெரிஞ்சவங்க கூட வலது காதுன்னு நினச்சிக்கிட்டு இடது காதில் போய் பாங்கு ஊதிடுவாங்க. பிறகு தான் தெரியுது, ஏன்னா அவங்க எதிர்த்தாப்புல தான் வச்சுருப்பாங்க குழந்தைய. இவங்க நேராக உள்ள, இவங்களுக்கு இது வலது காது, குழந்தைக்கு நேராக உள்ள வலது இவங்க நினச்சிடலாம். அந்த நேரத்தில்
இடது காதை வலது காதான் நினச்சிடலாம், வலது காதை இடது காலம் நினச்சிடலாம். சட்டம் தெரிஞ்சவங்க கூட அந்த இடத்துல மாற்றிடலாம். இப்படி நடந்துட்டால் என்ன அப்படின்னு தான் கேள்வி. அதான் ஒன்றும் பிரச்சனை இல்லையே. ரெண்டுமே காதில் தான் போகுது. அவங்களுடைய காதில் நுழைந்து அவங்களுடைய உள்ளத்துக்கு போகுது, அவங்களோட மைண்டுக்கு போகுது, அவங்க உடலுக்குள்ளே போகுது அந்த சத்தம். எப்படி வேண்டுமானும் போகலாம், ரெண்டும் உள்ள போகுது. அப்போ ஏன் சொல்லலாம் பாங்க வலது காலன்னு சொல்லுன்னு சொன்னால், நம்ம மார்க்கத்தில் எந்த ஒரு காரியத்தையும் வலதை கொண்டு முற்படுத்துங்கள்னு அப்படி சொல்லலாம்னு சொன்னாங்க. அதனால தான் இப்போ சட்டை அணிகிறோம், வலதை தான் முற்படுத்தணும். பள்ளிவாசல் போகிறோம், வலது தான் முற்படுத்தணும். இப்போ வலதை முற்படுத்தணும் அப்படிங்கிற ஒரு சட்டம் மார்க்கத்தில் இருக்கிறதுனால சாப்பிட்ணும், வலது கையெல்லாம் சாப்பிடணும். அதன் அடிப்படையில் வலதை கொண்டு தொடங்குங்கள் அப்படின்னு சொன்னது தான். மாற்றிட்டாங்க, அதெல்லாம் பிரச்சனை இல்லை. வலதை முற்படுத்த வேண்டும் என்ற அந்த சுன்னத்து விடுபட்டுமே தவிர செயல்பாட்டில் எந்த பிழையோ தவறோ இல்லை அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கலாம்.